இந்த வீடியோவில் அவன் இல்லாமல் எக் பஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்குனது அதையும் போட்டு நல்லா ஸ்மூத் ஆகிற அளவுக்கு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இந்த மசாலா நல்லா ஸ்மூத் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு 4 முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரித்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மைதா மாவு ஷீட்ஸும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பஃப்க்கு மேலே எக் ப்ரஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அந்த டிப் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, பெப்பர் தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம எடுத்து ப்ரிப்பேர் பண்ண மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதுக்கு மேலே ஸ்லைஸாக கட் பண்ண ஹாஃப் முட்டையாக வச்சு நம்ம 4 கார்னர்ஸையும் இதை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் 4 பஃப் ரெடி பண்ணி டைட்டாக சீல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு குட்டி ஸ்டாண்ட் மாதிரி அதில் வச்சுட்டு கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு தட்டு இல்லைனா ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த 4 பஃப்பையும் இந்த எக் பஃப்பையும் வச்சுட்டு அதுக்கு மேலே எக் டிப்பை ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம கடாயை க்ளோஸ் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். ஸோ லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா சுட கிறிஸ்பியான எக் பஃப் ரெடியாக இருக்கும். பட் அவனில் குக் பண்ணால் ரொம்ப டைம் சீக்கிரமாக முடியும், இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவன் இல்லாமல் குக் பண்ணால் கொஞ்சம் லைட் கிறிஸ்பியாக தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.